ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு குகந்த சாயி சொந்தங்களே, உங்களது சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து பேசுகிறேன். அடியேன் செய்த பெரும் பேறு என்னவென்று சொன்னால், உங்களோடு இணைந்து பிரார்த்தனை செய்வதுதான். நமது சாயி சொந்தங்கள் நண்பர்கள் அடியேனோடு பேச முயலும் போது ஒரு சில சந்தர்ப்பங்களில் நம்மை சாயப்பா இணைத்து வைக்கிறார். உங்களோடு அடியேனை பேச வைப்பது அப்பாவே இட்ட கட்டளை ஆகும். ஒரு சில நேரங்களிலே அடியேனது தொடர்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அடியேன் உங்களை தண்டனிட்டு கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், உங்களிடத்திலே உள்ள கைபேசியிலேயே வாய்ஸ் மெசேஜ் ஆக தங்களது பிரார்த்தனைகளை சொல்லலாம். விவரமாக பிரார்த்தனையின் தகவல்களை சொல்லலாம். கண்டிப்பாக அடியேன் அவைகளை கேட்பேன். உங்களுக்காக சாயப்பாவிடத்திலே மனம் உருகி பிரார்த்தனை செய்வேன். அடியேன் உங்களிடத்திலே பேசுவதற்கு மிக மிக ஆவலாகவே உள்ளேன். அதைவிட ஆனந்தம் அடியேனுக்கு வேறொன்றும் இல்லை. ஒரு பிச்சைக்காரர்களிடம் கூட பேசுவதற்கு தயாராகவே உள்ளேன். அவரும் கூட ஒரு ஆத்மாதானே, அவரும் சாயினுடைய பிள்ளைதானே. ஆகையினால் அடியனுக்கு தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று ஒருபோதும் யாரையும் நான் சொன்னதில்லை. ஏன் என்று நினைத்ததும் கூட இல்லை. சாயப்பா எனக்கிட்ட கட்டளையை தளர்ந்த மனதோடு வந்த சாயியின் பிள்ளைகளை தக்க நம்பிக்கை தருவதே எனது கடமை என்று நான் கொண்டுள்ளேன். அப்படியான நிகழ்விலே ஒரு சாய் சகோதரருக்கு நேரமின்மையினால் அன்னாரது குடும்பத்தினரை குடும்ப பதிவை, குடும்பத்திற்கான பிரார்த்தனை பதிவை கேட்டுவிட்டு நாம் எல்லாம் சாய் அப்பாவின் ஸ்டிக்கர் படங்களை பரிமாறிக்கொள்கிறோம் அல்லவா? அதாவது சாயப்பானுடைய வாழ்த்து சொல்வது போல, அவருடைய ஸ்லோகங்களை சொல்வது போல ஒரு சில ஸ்டிக்கர்கள் இருக்கும் அல்லவா? அதை நாம் பரிமாறிக்கொள்கிறோம். அதை நேரமின்மையின் காரணமாக அந்த வாய்ஸ் மெசேஜ் கொடுத்த அந்த ஒரு அன்பருக்கு நான் பரிமாறிக்கொண்டேன். அதுபோல பிரார்த்தனையை கேட்டு பிரார்த்தித்து விட்டேன். பிறகு அந்த ஸ்டிக்கரை அந்த நண்பருக்கு அனுப்பி வைத்தேன் என்பதன் அடையாளமாக அந்த ஒரு அன்பு நெஞ்சத்திற்கு அதே போல ஒரு ஸ்டிக்கரை அனுப்பியதற்காக அவர் கோபித்துக் கொண்டார். அது அவரது மனதிற்கு வருந்துவதாக, வருத்தப்படுவதாக இருந்தது. அந்த நிகழ்வை ஒலிப்பதிவாக இப்பொழுது நாம் கேட்கலாம். அதாவது அவர் வருத்தப்படுவதையும், அதற்காக நான் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டதையும், பிறகு அவர் எனக்கு நன்றி தெரிவித்து நெகிழ்ந்து ஒரு பதிவை எனக்காக இட்டிருக்கிறார். அதை கேட்டு சாயப்பா நம்மை எப்படியெல்லாம் அன்பினால் இணைத்து நம்மை கட்டி போட்டு உள்ளார் என்பதை அறிந்து கொள்ளலாம். வாருங்கள், நாம் அந்த குரல் பதிவை கேட்போம். ஓம் சாய்ராம். வணக்கம். நான் வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து சாய்ராம்ஜி பேசுகிறேன். உங்களுக்கு நான் ஸ்டிக்கர் அனுப்புறது உங்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் காலையில் எழுந்து இப்போ பிரார்த்தனை பண்ணும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாரும் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தோம்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். நான் தயாராக இருக்கிறேன். எல்லாருக்கும் செய்கிறதுக்கு எல்லா விஷயம் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னுடைய சாயப்பானுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு அதோட பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை. இருந்தாலும் கூட என்னோட வாழ்கிறவங்க, என்னோட கொடுத்த பண்ணுறவங்க, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை எல்லாரையும் நான் பகைச்சிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. நானும் அளவுக்கு மீறி தூங்காமல் இருக்கிறேன். அப்புறம் அளவுக்கு மீறி ஏதாவது நான் இந்த மாதிரி சாட் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் டைப்பிங் பண்ணுறதுனா பண்ணுவேன், தமிழ்லையோ ஆங்கிலத்துலேயோ. ஆங்கிலம் புலமை இல்லை எனக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, தமிழை என்னால் நல்லா பண்ண முடியும். உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியாது எனக்கு. சில பேர் தமிழ் தெரியறதில்ல. டைப்பிங் பண்ணால் பேசினா தான் அவங்களுக்கு புரியும். சில பேர் தமிழே புரியுறதில்ல, பேசினாலும் புரியறதில்ல, அப்படியும் இருக்காங்க. மயில் வாகனம் குடும்பம் நலமாக வளமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் ஒரு பக்கம்
மற்றவங்கள தொந்தரவு பண்ணுறது இருந்தால் கூட நான் எனக்கு நேரமும் அனுமதிக்கிறது இல்லை. அதுவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் உங்களை எப்போவுமே நான் நினச்சிப்பேன், நீங்கள் என்னுடைய அன்பானவர், பண்பானவர், பக்தி மிக்கவர், சாயப்பானுடைய பிள்ளை, என்னுடைய நெருக்கமான ஒரு ஆன்மா, ஒரு நல்ல ஆத்மா. அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. அதனால் மன்னிக்கணும். நான் உங்களுக்கு அனுப்பக்கூடாதுன்ற ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. எப்பவும் பகலில் அனுப்புறது தான் அனுப்புகிறேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நேரத்தில் எனக்கு பண்ண முடியறதில்லை. அதுக்கு பிறகு வேணால் நான் அனுப்புகிறேன். மதியான நேரத்தில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மிகவும் சந்தோஷம். நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கிறேன், ஒரு கருவியாக இருக்கிறேன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை. சாயப்பாடு பிள்ளைகளை நம்பிக்கை ஏற்படுத்துறதும், சாயப்பாடு பிள்ளைகளை வழிநடத்துறதும், அவங்களோட நான் இருந்து அவங்களோட ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையை ஏற்படுத்துறதும், மனசை அவங்க வாழ்க்கையை திடப்படுத்துறதும் மட்டுமே என்னுடைய குறிக்கோளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் நீங்கள் எனக்கு முக்கியமான ஒரு மனிதர், நண்பர், சொந்தம், சொந்தம், சாயி ஏற்படுத்தின சொந்தம். நீங்கள் இனி வரும் காலங்களிலே வளமாக, நலமாக, வெற்றிகரமாக, ஆரோக்கியமாக, குடும்பத்தோடு அன்பாக வாழ்வதற்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம். வணக்கம் சாய்ராம்ஜி. தங்களுடைய செய்தி கிடைத்தது. நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். இருப்பினும் எனக்கு மனம் கவலையாயும் இருக்கிறது. நான் ஸ்டிக்கர் அனுப்பினதை பற்றி நான் சும்மா குறிப்பிட்டு விட்டேன். எனக்கு வேறு யாரோ நீங்கள் அனுப்பினது எனக்கு தெரியவில்லை. உண்மையில் சாயினுடைய பிள்ளை ஒரு காலமும் பொய் சொல்லாது. நான் உண்மை சொல்கிறேன். எனக்கு நீ வேறு யாரோ அனுப்பி கொண்டிருக்கிறாங்க போல். இப்போ வாட்ஸ்அப்பில் அப்ளிகேஷனும் சில இடங்களில் ஐடென்டிட்டி தெப்ட் எல்லாம் இருக்கிறது தானே. சில இடங்களில் வேறு சாய் ராம்ஜியோட பேரில் வேறு யாரும் என்ற இதுக்கு இப்படி எதுவும் ஸ்டிக்கர் அனுப்புகிறாங்க போல் என்று நினைச்சு நான் பிள்ளைய நினைத்து விட்டேன். சாய் ஒரு திருவிளையாடலை வண்டலூர் வழித்துணை பாபா ஏற்படுத்தி விட்டார். ஒரு சின்ன ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி விட்டார் எனக்கு. அதற்காக தங்களிடம் நான் பெரும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து அருளும்படி நான் உங்களை தயவாக வேண்டிக் கொள்கிறேன். தயவுசெய்து எந்த குறையும் இல்லை. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நான் என்ன எனது குடும்பமே மகிழ்ச்சி அடைந்தது. எங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் குரலை கேட்டவுடனே தீர்ந்து விட்டது. இது உண்மை, இது சத்தியம் என்று உரைக்கிறேன். எனவே சாய்ராம்ஜி அவர்களே, உங்களுடைய அன்பான வார்த்தைகளும் நேர்மையான நடத்தைகளும் சாயினுடைய உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்ற தங்களுடைய அவாவும். இந்த சாய் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒரு சாயினுடைய அற்புதமான ஒரு மறுவடிவம் என்று சொல்ல வேண்டும். உங்களை போன்ற ஒரு மனிதரை இந்த உலகம் பெற்றிருப்பது இந்த காலகட்டத்திலே நாங்கள் கூட முற்பிறவி செய்த புண்ணியம் என்று நினைக்கிறேன். உங்களை போன்றவருடைய நட்பை எனக்கு சாயப்பா ஏற்படுத்தி கொடுத்தார். எப்போது தெரியாமல் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி உங்கள் மீது எனக்கு பெரும் அன்பையும் இரக்கத்தையும் மரியாதையும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை விட எனக்கு பெரிய மனிதர் இப்போ வேறு எவரும் தெரிவதில்லை. உங்களை நான் என் மனதார என் நெஞ்சில் வைத்து மதிக்கிறேன். இது சத்தியம், உண்மை. நான் ஏதும் தவறுகளாக கதைத்திருந்தால் என்னை மன்னித்து அருளும்படி தங்களை பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இது மயில்வாணன் கிருஷ்ணபிள்ளை, அமெரிக்கா. எப்போதும் எங்கள் குடும்பத்தை நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள், பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னவுடனே எனக்கு கண்ணீர் வந்துவிட்டது. ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது, அழக வந்துவிட்டது. நன்றி சாய்ராம்ஜி, எங்கள் குடும்பத்துக்காக நன்றி. சாயப்பா எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்துகிறார். எனது மூச்சும் செயலும் ஒவ்வொரு நாளும் வண்டலூர் வழித்துணை பாபா சாயப்பாவினுடைய வழிகாட்டலாகவே இருக்கட்டும். எனது மூச்சும் நடத்தையும் குறிக்கோளும் சாயப்பாவாக இருக்கட்டும். எங்களை வழி நடத்துங்கள். நீங்கள் எது வேண்டுமானாலும் எங்களை நல்வழி நடத்துவீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் நேரமானாலும் எனக்கு உங்களுடைய வீடியோக்களை அனுப்பி வையுங்கள். உங்கள் குரலை கேட்க வேண்டும். எனது கவலைகள், துன்பங்கள் பறந்து ஓடி விடுகின்றன. அதுதான் நான் சொன்னேன்.
ஸ்டிக்கரை விட உங்களுடைய குரல் தான் வந்து நீங்கள் ஸ்டிக்கரை அனுப்பலாம். இனிமேல் தொடர்ந்து அந்த பணியை நீங்கள் தொடர வேண்டும், செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இத்துடன் முடிக்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நன்றி சாய்ராம்ஜி அவர்களே, எனது மதிப்புக்கு அன்புக்குரிய சாய்ராம்ஜி அவர்களே, நன்றி.